அதாவது நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களை நாம் அவ்விதமாய் நிர்விசாரமாய் கழித்து போடுவோமானால் அந்த கடந்து போன அந்த நாட்கள் நம்முடைய வாழ்நாளில் அது கிடைப்பதில்லை. ஆகவே கிடைக்கிற நேரங்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக அதை பயன்படுத்துவது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனத்தை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாமல் இருக்கிற தேசத்தின் ஜனங்களுக்கு, வியாதிகளோடு இருக்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிடைக்கிற நேரங்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக பயன்படுத்திக் கொள்வோம். வேதம் சொல்லும்போது நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக நேரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது ஒரு சபையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் தான் அதை கர்த்தருக்குள்ளே அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்ம கர்த்தருக்குள்ளே வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வாசியை கேட்ட சங்கீதம் 103 அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று தேவனுடைய குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் இரக்கமுள்ளவர். தேவனுடைய இரக்கத்தை நாம் தியானிக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாகிய நம்மில் அவர் வைத்திருக்கிற இரக்கம் அவ்வளவு மேலானதாக இருக்கிறது. ஒரு மனிதனை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல் அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள், நம்ம மனிதர்கள் அதை உணர்கிறார்களோ இல்லையோ, அதை சிந்திக்கிறார்களோ இல்லையோ, தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதன் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பொல்லாத நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம் ஒவ்வொரு மேலும் அவர் அளவு கடந்த இரக்கத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய கிரியைகள் மூலம் அவர் நம்மோடு அவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், மனிதர்கள் அதை உணராமல் அவ்விதமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் ஒருக்கவும் இரக்கவும் அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று தேவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் இது சம்பந்தமான ஒரு வேத பகுதி நாம் தியானிக்கும் போது, கடந்த வாரத்தில் நாம் தியானித்து அதே வேத அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து சில வசனங்களை தியானிக்கும் போது 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்று சொல்லி தேவ தூதர்களினால் அந்த லோத்துவுக்கு அவ்விதமாய் அறிவிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் உனக்கு யாராவது இருக்கிறார்களா? மருமகனாவது, குமாரத்திகளாவது, உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அங்கே தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதங்குமார பட்டணத்தை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொள்ளுகிறத பார்க்கிறோம். அந்த பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை தேவனுக்கு அது மனவேதனையை கொண்டு வந்தபடியினால்
அந்த பட்டணத்தினுடைய மனிதர்களை அழிக்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் அங்கே தேவன் அழிவுக்கு அந்த பட்டணத்தை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது லோத்தின் குடும்பத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். லோத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் உண்டாகிறது, அவருடைய குடும்பத்தின் மேல் லோத்தினுடைய அந்த தேவனுடைய இரக்கம் உண்டாகிறது. ஆகவே அந்த தேவ தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இந்த பட்டணம் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது. ஆகையினால் உனக்கு மருமகனாவது உன் குமாரராவது குமாரத்திகளாவது உனக்குரிய எவர்களாவது இருந்தால், சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அந்த லோத்துக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி தேவதூதர்கள் அங்கே லோத்தினிடத்திலே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த பட்டணத்தை அழிக்கும்படி கர்த்தரே எங்களை அனுப்பினார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த லோத்தின் குடும்பத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் அவ்விதமாய் அவர்களை காப்பாற்றும்படி என்ன செய்கிறார் என்றால், மற்ற ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. நீங்கள் முந்தின வசனங்களை வாசிக்கும் போது தேவன் அங்கு ஒரு அற்புதத்தை, அந்த சிறியோர் முதல் பெரியோர் கிழவர் வரைக்கும் அந்த அவர்களை குருட்டாட்டம் பண்ணி என்ன செய்கிறார் என்றால், அவர்களை அந்த குருட்டாட்டத்திற்குள்ளே வழி நடத்தின போதும் அந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவில்லை. ஆகையினால் லோத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ உனக்குரிய எவர்களாவது இருந்தால் இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், ஆகையினால் இங்கிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை நீ அழைத்து கொண்டு போ என்று சொல்லி விதமாய் லோத்துவுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. லோத்துவுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்ட உடனே லோத் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், உடனே அவர் புறப்பட்டு போய் குமாரத்திகளை விவாகம் பண்ண இருந்த அந்த மருமக்கள்மாரோட பேசுகிறார். இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, பிள்ளைகளே நீங்கள் இந்த ஸ்தலத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும், இது சற்று நேரத்தில் அழிக்கப்பட போகிறது, கர்த்தர் இதை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி என்ன செய்ய, அந்த மருமக்கள்மாரின் பார்வைக்கு அந்த பேச்சு என்ன செய்தது என்று சொன்னால், அவர் பரியாசம் பண்ணுகிறதாய் காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாமனார் சொல்லுகிறார், போய் மாமனார் தேவனுடைய மனுஷன் மருமக்கள் மாரோடு சொல்லுகிறார், இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, பிள்ளைகளே நீங்கள் இங்கிருந்து நீங்கள் புறப்பட வேண்டும், இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார், ஆகையினால் நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நற்செய்தியை சொன்ன உடனே மருமக்களுடைய பார்வைக்கு அது என்ன பரியாசம் பண்ணப்படுகிறதாக இருந்தது. ஐயோ, உமக்கு ஒருவேளை வயதாகிவிட்டது, உமக்கு ஒருவேளை எப்படி இது தெரியும் என்று எல்லாம் சொல்லி ஒருவேளை பரியாசம் பண்ணி இருப்பார்கள். அதான் சொல்லப்பட பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. மருமக்கள் பரியாசித்தார்கள். தேவனுடைய மனுஷன் மாமனார் சொல்லுகிறார், மருமக்கள் அனுபவம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார் என்றால் பரியாசம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அனுபவம் பெற்றவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்வார்கள் என்றால், அதோ அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை கொடுக்கும் போது, அனுபவம் இல்லாதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், அது குடும்பத்தில் உள்ள கணவனாக இருக்கலாம், ஒருவேளை மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை மருமக்களாக இருக்கலாம், அனுபவம் பெற்ற தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனுடைய செய்தியை பெற்று, மகனே மகளே அழிவு வரப்போகிறது, ஆகையினால் நீங்கள் தப்பித்துக் கொள்ள இயேசுவண்டை வர வேண்டும், தேவன் அவிதமாய் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாத, அது பிள்ளைகளானாலும், ஒருவேளை மனைவி சொல்லும் போது கணவனானாலும், கணவன் சொல்லும் போது மனைவியானாலும் அவர்கள் பரியாசம் பண்ணுகிறதாய் அவர்களுக்கு அது படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாமனார் சொல்லுகிற இந்த ஆலோசனையை இந்த மருமக்கள் என்ன செய்யவில்லை, கேட்காமல் பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆனால் தேவன் என்ன செய்கிறார் சொன்னால், லோத்தினிடத்திலே அவர் கேட்கிறார், உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அதை நீ அவர்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளை பற்றி தான் லோத் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மருமக்கள் மாரோடு, தன்னுடைய பிள்ளைகளை விவாகம் பண்ண இருந்த மருமக்களோடு அவர் பேசுகிறார். இந்த இடத்திலிருந்து போக வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் பரியாசம் பண்ணுகிறதாய் அவர்கள் பரியாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகள், ஒருவேளை பெற்றோர் தேவனுக்கு பயந்தவர்கள் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கும் போது, தேவனண்டை வர வேண்டும் என்று சொல்லும் போது, புத்திமதிகளை சொல்லும் போது, பிள்ளைகள் அதை பரியாசம் பண்ணக்கூடாது. கணவன் ஒருவேளை
தேவனுக்கு பயந்த ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்லும்போது மனைவி பரியாசம் பண்ணக்கூடாது. தேவனுக்கு பயந்த மனைவி கணவனை பார்த்து சொல்லும்போது கணவன் என்ன செய்யக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது. அப்படி பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தில் ஒருவேளை மனைவியோ, ஒருவேளை பிள்ளைகளோ, ஒருவேளை கணவனோ, ஒருவேளை குடும்பத்திற்குட்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை பின்மாற்ற, அதாவது அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்க என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆலோசனை சொல்லும் போது, தேவனுக்கு பயந்தவர்கள் ஆலோசனை சொல்லும் போது மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு அது ரட்சிப்பாக, அது ஜீவனாக, மீட்பாக அது மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். தேவனுடைய தூதர்கள் கிழக்கு வெளுக்கும் போது தூதர் லோத்தை நோக்கி சொல்லுகிறார், பட்டணத்திற்கு வரும் தண்டனை, பட்டணத்திற்கு இன்னிப்ப சீக்கிரத்தில் தண்டனை வரப்போகிறது, பட்டணத்தின் மக்களுக்கு சீக்கிரம் தண்டனை வரப்போகிறது. ஆகவே அந்த தண்டனையில் நீ அழியாதபடிக்கு உன் மனைவியையும் உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ. மருமக்கள் சொன்னால் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு. உன் மனைவியையும் உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு நீ போ என்று சொல்லி தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? துரிதப்படுத்துகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழிவுக்கு தப்பும்படி தேவதூதர்கள், தேவனுடைய இரக்கம் அவர்களை என்ன செய்ய துரிதப்படுத்துகிறார்கள். துரிதப்படுத்து, சீக்கிரமாய் நீ போ, இங்கிருந்து நீயும் உன் மனைவியும் உன் குமாரத்திகளும் இங்கிருந்து சீக்கிரம் போ, அழிவிலே சிக்கிக்கொள்ளாதபடி, அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்துகிறார்கள். தேவனுடைய அழைப்பு நம்மை துரிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. வருகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் சீக்கிரமாய் நீங்கள் இயேசுவண்டை வர வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். என்றால் உலகம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. நமக்கு எதிரே ஒரு அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரண்டை வர வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு விட வேண்டும், அக்கிரமங்களை விட்டு தேவனண்டை வர வேண்டும், ஆராதனைக்கு வர வேண்டும், கர்த்தரை நீ தேட வேண்டுமெல்லாம் சொல்லி தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் ஜனங்களை துரிதப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். சீக்கிரத்திலே மனம் திரும்ப வேண்டும், சீக்கிரத்திலே இந்த ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், சீக்கிரத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீ தேட வேண்டும், சீக்கிரத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக நீ வர வேண்டும், அவருடைய மந்தைக்குள்ளாக நீ வர வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தினாலே அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால் துரிதப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனண்டை வராதவர்கள், தேவனுடைய ரட்சிப்புக்குள் வராதவர்கள், தேவனுடைய மந்தைக்குள் வராதவர்கள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும்போது நாம் என்ன செய்யணும்? துரிதமாய் அவர் அண்டை வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் அழிவுக்குள் ஒருவேளை சிக்கிக்கொண்டால் நம்முடைய பிராணன் காக்கப்பட முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் நீங்கள் சொல்லப்படுகிறது, நீ தப்பித்துக்கொள், நீங்க அழிந்து போகக்கூடாது. மருமக்கள் மார்கிட்ட பேசி பார்த்தார், அவர்கள் கேட்கவில்லை. உடனே தூதர்கள் சொல்ல கிழக்கு வெளுக்கும் போது லோத்தை நோக்கி அவர்கள் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் துரிதப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் என்ன செய்வார் என்று சொன்னால், தேவன் ஆவியானவர் நம்மை தேவனண்டை வருவதற்கும் அவருடைய வழிகள் நடப்பதற்கும் நம்மை துரிதப்படுத்துகிறவராக இருக்கிறார். காலங்களை அதாவது தாமதித்துக் கொள்ளாதே, காலங்களை அதாவது வேஸ்ட் பண்ணாதீர்கள், காலங்களை அவமதிக்காதீர்கள், ஆண்டவரண்டை வாருங்கள், தேவன் கொடுக்கிற நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற கிருபை நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை அந்த அழிவுக்கு போகாதபடி, அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, நம்முடைய பிராணன் காக்கப்படும்படி தேவன் துரிதப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் சாத்தான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், இன்னும் நீ உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இப்பொழுது நீ ஆண்டவருக்குள் வர வேண்டாம், இப்பொழுது நீ ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டாம், இப்பொழுது நீ அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டாம், இப்பொழுது நீ அதிகமாய் வேதம் வாசிக்க வேண்டாம், இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் கழிந்து பார்க்கலாம்,
கொஞ்ச நாட்கள் பிந்தி ஆண்டவருக்குள்ளே வளரலாம். இன்று ஆராதனைக்கு போகாவிட்டால் இன்னொரு நாள் வரும் அல்லவா, அன்றைக்கு ஆராதிக்க செய்யலாம் என்று சொல்லி சாத்தான் தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். அவன் சூழ்நிலைகள் மூலம் தடைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். இருதயத்திலே பல ஆலோசனைகளை தந்து என்ன செய்கிறான்? நம்மை தடை செய்கிறவனாக இருக்கிறான். அவன் நம்மை தாமதிக்க செய்கிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் தேவனுடைய அழிவிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு அவன் சம்மதிக்காதவனாக இருக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் நமக்கு அதாவது நம்மை விட்டுக் கொடுக்காதவனாக இருக்கிறான். ஏனென்றால் ஏதாவது சூழ்நிலையிலே நமக்கு தடைகளை கொண்டு வந்து நம்மை தேவனண்டை சேராதபடி உங்களை அவன் தடுக்கிறவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பு நம்மை துரிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனண்டை சேரும்படி, தேவனுக்குரிய காரியங்களிலே செய்யும்படி தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய ஆலோசனையும் என்ன செய்யணும்? உங்களை தேவனண்டை நெருங்குவதற்கு துரிதப்படுத்துகிறது. அழிவிலே சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி உங்களை அது துரிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? உங்களை தாமதிக்க பண்ணுகிறான். உங்களை தாமதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு தேவனுக்குள் வளர முடியாதபடி அவன் உங்களை தடை செய்கிறவனாக இருக்கிறான். ஆகவே சாத்தானுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியவர்களாக அல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்விலே துரிதமாய் தேவனண்டை வளருவதற்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாசம் எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே அவர்களை துரிதப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் லோத்து என்ன செய்கிறான் என்றால் பின்னும், அதாவது அவன் பின்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 16-17 வசனங்களை இன்னொரு வாசிக்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் பின்ன சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி துரிதப்படுத்தும் போதும் லோத் என்ன செய்கிறான் என்றால் அவன் பின்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது திடீரென்று சொல்லும் போது உன் மனைவியையும் குமாரத்திகளையும் எல்லாம் அழைத்து கொண்டு போ என்று சொல்லும் போது தன்னுடைய கடமை, தன்னுடைய பொருட்கள், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது எப்படி திடீரென்று ஓட முடியும்? யோசித்து பாருங்கள். எப்படியானாலும் தாமதமாகத்தானே செய்யும். அப்படி லோத்து தாமதமாகி கொண்டிருக்கிறார். ஒருவேளை பொருட்கள் எல்லாம் எப்படி கொண்டு போவது, வேறு ஜாமான்களை எப்படி கொண்டு போவது, எல்லாவற்றையும் விட்டு எப்படி போவது என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். அங்கு திடீரென்று அழிவு வரப்போகிறது, தேவதூதர்கள் எச்சரிக்கிறார்கள், துரிதப்படுத்துகிறார்கள், இங்கிருந்து எப்படியாகலும் போ என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் சொன்னால் துரிதப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அதை கர்த்தரால் என்ன செய்ய முடியவில்லை? சகிக்க முடியவில்லை. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் லோத்தின் கையையும் லோத்தினுடைய மனைவியின் கையையும் அவருடைய குமார்த்திகளின் கையையும் என்ன செய்கிறார்? பிடிக்கிறத நாம் பார்க்கிறோம். பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அழிவு வந்துவிட்டால் அப்படியே அழிந்து போவார்கள் என்று சொல்லி தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல் வருகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய இரக்கம், தேவன் அவன் மேல் வைத்த கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தேவன் ஒரு மனிதன் மேல், ஒரு குடும்பத்தின் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவாய் தேவன் என்ன செய்கிறார்? இரக்கம் வைக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எவ்வளவோ அழிவு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. மரண பள்ளத்தாக்குகள் வந்திருக்கிறது அல்லவா? அதாவது திடீரென்று ஆபத்துகள் நமக்கு நேராய் நெருங்கி வந்திருக்கிறதல்லவா? சில மரணக்கண்ணிகள் உங்களை நெருக்கி வந்திருக்கிறதல்லவா? தேவன் அதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி தேவனுடைய இரக்கம் நம்மை என்ன செய்கிறது என்றால் பாதுகாத்து இந்த நேரம் வரையிலும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம் மேல் வைத்த இரக்கம்
இது நமக்கு தெரியுமா தெரியாதோ, ஆனால் தேவனுடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆபத்துகள் நமக்கு நேராய் வரும்போது, வியாதியினால் மரணக்கண்ணிகள் நமக்கு நேராய் வரும்போது, அதை ஒருவேளை கரகிக்க நமக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே மரணக்கண்ணிக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை போன போதிலோ அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய இரக்கத்தினாலே அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி தேவன் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். இங்கே கையை பிடித்து, கர்த்தர் கையை பிடிக்க வேண்டுமா? அவசியம் உண்டா? ஒரு வார்த்தை சொன்ன அப்படி சொல்லி இருக்கிறார். இனி சொல்லியாச்சு. இனி அவன் பாடு, அவன் தப்பித்து கொண்டாலும் சரி, தப்பித்து கொள்ளாவிட்டாலும் சரி, அவன் போனாலும் சரி, அவன் குடும்பம் தப்பித்து கொண்டாலும் சரி என்று கர்த்தர் இருக்கவில்லை. அவருடைய இறங்கி கரங்களை பிடித்து என்ன செய்கிறார் என்றால் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வளவு இரக்கம் அவர்கள் மேலே தேவன் காண்பித்திருக்கிறார். அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய இரக்கம் அவ்வளவு லோத்தின் மேல், லோத்தின் குடும்பத்தின் மேல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் என்ன செய்கிறார் என்றால் வெளியே கொண்டு போய் அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் பின்னும் சொல்லுகிறார், அவர் உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்படி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இங்கே ஓரளவு அந்த எந்த சமபூமியில எங்கும் நீ நில்லாதே, இந்த சமபூமியில நீ செழிப்பான இடங்களை பார்த்தோ, நல்லா இருக்கிறது என்று பார்த்தோ, கண்ணுக்கு குளிர்ச்சியான காரியங்களை பார்த்தோ, சிற்றின்பங்களை பார்த்தோ, இந்த சமபூமியில எங்கும் நீ நில்லாதே, நின்னால் அழிந்து போயிடுவாய் என்று சொல்லி, அதை பார்த்து நிற்காது என்று சொல்லி, எங்கும் இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த பூமி எல்லாம் அழிக்கப்பட போகிறது, ஆகிய இந்த பட்டணத்தில் நீ நில்லாதே என்று சொல்லி, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால் அங்கே மலைக்கு ஓடிப்போ என்று ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். மலைக்கு ஓடிப்போ, எங்கே நிற்காதே, அழிவு நெருங்கி கொண்டு வருகிறது என்று சொல்லி நீ அப்படி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். பின்னிட்டு பாராதீங்கள், அப்படி போகும்போது பின்னிட்டு பாராதீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவன் தப்பணுமாயிருந்தா உலகத்தை பின்னிட்டு பார்க்காதே, உன் ஜீவன் தப்பணுமாயிருந்தால் உலக சிற்றின்பங்களை பார்க்காதே, உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் பாவத்தை நோக்கி பார்க்காதே, உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையாகாதே, உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் மலைக்கு ஓடிப்போ, கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய மலைக்கு நீ ஓடிப்போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவன் தப்ப வேண்டுமானால், நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலே அழிந்து போகாதபடிக்கு தப்ப வேண்டுமானால், நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவண்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவண்டை நீங்களும் நானும் வரும்போது நாம் அழிவுக்கு விலைக்கு நாம் காக்கப்படுவர்களாக இருக்கிறோம். சமபூமியில் நாம் நிற்போமானால் நம்முடைய தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதபடி சமபூமியில் நின்று இந்த இடம் செழிப்பா இருக்கிறது, இந்த காரியங்கள் இது போதுமானதாக இருக்கிறது, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனுடைய அழைப்பை நாம் நிர்விசாரப்படுத்தும் போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த அழிவுக்குள்ளாக சிக்கிக்கொள்ள போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சமபூமியில் நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பின்னிட்டு நாம் பார்க்க கூடாது, உலகத்தை நாம் பார்க்க கூடாது. அவர்கள் அப்படி இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லையே, நமக்கோ ஒருவேளை கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் வந்து நாம் ஆண்டவரை ஆராதித்த பிறகு இப்படி நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இதல்ல வாழ்க்கை, அவர்கள் வாழ்கிறதான் வாழ்க்கை என்று சொல்லி நாம் உலகத்தை பின்னிட்டு பார்க்க கூடாது, உலகத்தின் மனிதர்களை நாம் ஏறிட்டு பார்க்க கூடாது. அவர்கள் இருக்கட்டும், ஆனால் தேவன் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய பிராணன் அழிவுக்கு தப்பி விலகுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுகிறபடி நீங்கள் மலைக்கு ஓடி போய் உங்கள் பிராணனை நீங்கள் அழிவுக்கு விலகி காத்துக் கொள்ள வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நாம் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய மலைக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இப்படி சொன்ன உடனே ஓடிப்போ என்று சொன்ன உடனே அதற்கு லோத்து அங்கு என்ன செய்கிறார் என்றால், அப்படி இல்லை ஆண்டவரே, தேவன் துரிதப்படுத்துகிறார். ஐயோ, நீ இந்த லோத்தே இந்த இடத்தை விட்டு போ, பட்டணத்தை விட்டு போ என்று சொல்லி தாமதித்துக் கொண்டிருந்த போது பின்னும் இறங்கி வந்து அவருடைய கரங்களை பிடித்து பட்டணத்திற்கு வழியை விட்டு நீ இங்கே நிற்காத போ என்று சொன்ன போது அப்பொழுதுதான் அவர் கதை தொடங்குகிறார். லோத்து அப்பொழுதுதான், அப்படி அல்ல ஆண்டவரே,
என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை ஆண்டவரே 19-20 வசனங்களை வாசிக்கலாம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். தேவதூதர்கள் அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட்டணம் அழிக்கப்பட போகிறது, லோத்தே நீ தப்பித்துக்கொள், இங்கு நிற்காதே என்று சொல்லும் போது அவர் தேவன் அவருக்கு செய்த நன்மைகளை அப்பொழுது அங்கே சொல்லி அங்கே கதையை தொடருகிறார். தேவரீர் உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ஆகவே என்னால் இனி மலைக்கு ஓடி போகும் என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடர போகிறது, நான் இங்கே மரித்து போக போகிறேன் என்று சொல்லி பின்னும் தேவனண்டை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதற்கும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஊர் இருக்கிறதே என்று சொல்லி சின்னதமாக இருக்கிறது, பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டுமா, அது சின்ன ஊர் தான் என்று சொல்லி அவர் திரும்ப கேட்கும்போது ஆண்டவர் மறுபடியும் சரி நீ கேட்டுக்கொண்டபடி ஆகட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கலாம். உனக்கு இவ்வளவு கரங்களை பிடித்து வெளியே கொண்டு விட்டாயிற்று, உனக்கு ஆலோசனை தந்தாச்சு, அதாவது நீ மலைக்கு ஓடிப்போ, இங்கே நில்லாத என்று சொல்லியாச்சு, அவனுடைய வார்த்தைகளை இனி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தேவன் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்யவில்லை, அவர் அப்படி இருக்கவில்லை. மறுபடியும் லோத்து கேட்கும்போது அவருடைய கதைக்கெல்லாம் அவர் செவி கொடுத்து, ஆண்டவரே நீர் விளங்க பண்ணினீர், உம்முடைய கிருபை நிலை விளங்க பண்ணினீர், ஆனாலும் நீர் சொல்லுகிற மலைக்கு என்னால் ஓடி போக முடியாது, ஆகையினால் பக்கத்து ஊரில் நான் என்ன செய்கிறேன், சென்று விடுகிறேன். அங்கே அதிலும் தேவன் என்ன செய்கிறார், நீ கேட்டுக்கொண்டபடியே இந்த விஷயத்திலும் உனக்கு உன்னுடைய வார்த்தையின்படி உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு தேவனுடைய இரக்கத்தை பாருங்கள், தேவனுடைய அந்த கிருபை, தேவனுடைய தயவு. நீங்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவன் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபையை பாருங்கள், இரக்கத்தை பாருங்கள், அது அப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய அந்த பலவீனம், ஆண்டவர் சொன்னபடி சொன்ன மலைக்கு ஓடி போக முடியவில்லை, அது தூரமாக இருக்கிறது, ஆகையினால் நான் இங்கே மரித்து போக போகிறேன். ஆனால் அவருடைய வேண்டுகோள், என்னுடைய பக்கத்தில் அந்த ஊருக்கு போகிறேன், அது சின்ன ஊராக இருக்கிறது, அதிலே நான் போகட்டும் என்று சொல்லி கேட்டவுடனே தேவன் அதிலும் என்ன செய்கிறார் என்றால் அனுக்கிரகம் பாராட்டுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நம்முடைய பலவீனங்களை நாம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னால் இப்படித்தான் ஜெபிக்க முடியும், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் நீர் சொல்லுகிறபடி நடக்க முடியவில்லை, ஆனாலும் எனக்கு நீர் கிருபை பாராட்டும் என்று சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதிகமான கிருபைகளை, இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை வழக்கமாக ஜெபிக்க முடியாமல் ஒருவேளை இருக்கலாம், அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் விரும்புகிறபடி பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். உடனே ஐயோ ஆண்டவரே நான் மரித்து போக போகிறேன், என்னால் முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய இரக்கத்தை விட்டு நாம் அவிதமாய் பின்வாங்கி போர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் உங்க மேலே இன்னும் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் நம்மை அழிக்கிற தேவன் அல்ல. ஆனால் ஆண்டவரே என்னால் இப்படி ஜெபிக்க முடிகிறது, எனக்கு அதிகமான ஜெபிக்க வேண்டிய கிருபைகளை தரணும், நான் இன்னும் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபைகளை எனக்கு தரணும், விசுவாசத்தில் நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், விசுவாசத்தில் நான் வளரவில்லை என்று சொல்லி நம்முடைய காரியங்களை அவரோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதிகமான கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை
அவருடைய சித்தத்தின்படி வாழ வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை கூட அவர் பார்த்து, ஐயோ அவருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி, இவன் சொன்னா கேட்க மாட்டான் என்று சொல்லி அவர்களை தள்ளவே இல்லை. லோத்தினுடைய வார்த்தையை திரும்ப கேட்டவுடனே அவருக்கு இரக்கம் காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம், அனுக்கிரகம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். பின்னும் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர் மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. பாருங்கள், லோத்தினிடத்தில் சொல்ல, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ கேட்ட விஷயத்திலே உனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறேன், அப்படியானால் தீவிரமாய் நீ என்ன செய், உன்னுடைய பிராணன் தப்பித்துக்கொள்ள அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர் மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்து கேட்டபடி எந்த பட்டணத்தில் நாம் போய் சேருகிறேன் என்று சொல்லி கேட்ட உடனே தேவன் சம்மதித்து அனுக்கிரகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அனுக்கிரகம் பண்ணுகிறார். நீ அங்கே போய் சேர் மட்டும். லோத்து கேட்ட அந்த இடத்திற்கு போக வேண்டுமானாலும் கொஞ்சம் நேரமாகும். அதற்கும் தேவன் சொல்லுகிறார், நீ அங்கே போய் சேர் மட்டும், நான் ஒன்று உனக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி லோத்தின் குடும்பம் போய் சேரும் வரையிலும் அந்த பட்டணத்திற்கு அழிவை என்ன செய்கிறார் என்றால் தாமதித்து வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இவர்கள் போய் சேர்ந்த உடனே லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. கிழக்கு வெளுத்து சூரியன் பூமியிலே உதிக்க ஆரம்பித்து அங்கே சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்கள் முழுவதையும் என்ன செய்கிறார் என்றால் அழித்து போடுகிறத நாம் பார்க்கிறோம். பட்டணங்கள் அக்னியிலே எரிகிறது, பட்டணங்கள் எரிக்கப்படுகிறது. ஆனால் லோத்துக்கு தேவன் கட்டளை கொடுத்தன, சமபூமியில் எங்கும் நில்லாதே பின்னிட்டு பாராதே என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருந்தார். ஆனால் என்ன செய்தார், லோத்தினுடைய மனைவி என்ன செய்தாள் என்றால் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். லோத்தின் மனைவி தேவன் இவ்வளவு தூரம் அற்புதங்களை செய்த பிறகு, இவ்வளவு தூரம் அந்த இரக்கத்தை காண்பித்து கரங்களை, தேவன் லோத்தின் மனைவியினுடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு விட்டதெல்லாம், அந்த அற்புதத்தெல்லாம் லோத்தின் மனைவி பார்க்கிறாள், அதை அனுபவிக்கிறாள், அதை உணர்கிறாள். தன் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த அற்புதத்தை, அற்புதமான அந்த கிரியைகளை, அதிசயங்களை கண்ணார பார்த்து அதை அனுபவிக்கிறாள். அனுபவித்தும் கடைசியாக என்ன செய்கிறாள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியாதபடி, பாருங்கள் என்ன செய்கிறாள், அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள் என்று பார்க்கிறோம். உலகத்தை பின்னிட்டு பார்த்தாள், தான் வந்த இடத்தை பின்னிட்டு பார்த்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் விட்டு வந்த காரியங்களை, விட்டு வந்த பாவ வாழ்க்கையை, விட்டு வந்த உலகத்தை, விட்டு வந்த பாரம்பரியங்களை, விட்டு வந்த அடிமைத்தனங்களை திரும்பவும் ஒரு மனிதன் நோக்கி பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான் என்றால் பிரயோஜனமற்றவர்களாய் இந்த உலகத்திலே மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட வேண்டியவர்கள், தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டியவர்கள், தேவனுடைய சித்தம் செய்து தேவனுக்குள்ள வளர வேண்டியவர்கள் என்ன செய்கிறான், உலகத்தை பின்னிட்டு பார்த்து உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறான் என்றால், மறுபடியும் இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறி போனதை போல அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறான், தங்கள் உலகத்தை பின்னிட்டு பார்த்து, உலகத்தின் ஆடம்பரங்களை பார்த்து, உலகத்தில் உள்ள மாயைகளை பார்த்து, உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை பார்த்து, உலகத்தில் உள்ள சந்தோஷங்களை பார்த்து என்ன செய்கிறான் என்றால் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் போகிறத நாம் பார்க்கிறோம். பிரயோஜனமற்றவர்களாய், கனி கொடுக்க முடியாதவர்களாய், தேவனண்டை நெருங்கி ஜீவிக்க முடியாதவர்களாய் என்ன செய்கிறார்கள், பிரயோஜனப்பட்டு உப்பு தூணாக மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய நாம் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தவர்கள் மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது, உலகத்தை பின்னிட்டு பார்க்க கூடாது. ஐயோ, அவர்கள் எல்லாரும் நல்ல செழிப்பாக இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்ல செழிப்பாக வசதியாக இருக்கிறார்கள், நாம் கஷ்டப்படுகிறோம், தரித்திரப்படுகிறோம், ஆகையினால் இப்படி என்று சொல்லி நாம் நமக்குள்ளே சோர்ந்து போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனாய கன்மலையாய கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறார். அவரை நீங்கள் உண்மையாய் சேவிக்கும் போது, அவரை நீங்கள் உண்மையாய் பின்பற்றும் போது, வானாதி வானங்களை ஆளுகை செய்கிற நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய கர்த்தராகிய தேவன், அவர் நம்மோடு கூட இருந்து, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆற்றி தேற்றி உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். முடிவு பரியந்த உங்களை அவ்விதமாய் பரம காணனாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம லோத்தின் மனைவியை போல் உலகத்தை பார்ப்போமானால், பின்னிட்டு பார்ப்போமானால், நாம் பிரயோஜனப்பட்டவர்களாக, உப்பு தூண்களாக நாம் மாறிப்போவோம். தேவனுக்கு பலப்படாதவர்களாக மாறிப்போவோம். ஆகையினால் நாம் என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிறபடி உலகத்தை நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. நம்முடைய ஜீவன் தப்ப வேண்டுமானால் கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே நாம் என்ன செய்யணும்? அவரை நாம் அண்டிக்கொள்ள வேண்டும். அவரை நீங்களும் நானும் சார்ந்து வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி வாழும்போது நம்முடைய ஜீவன் தப்பும். நம்முடைய ஜீவன் தப்பி நம்முடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி காக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் செல்லுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒருவர் வாசிக்கலாம். தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பட்டணங்களை அழிக்கப்படும் போது லோத்தின் மேல் கிருபை வைத்து, லோத்தின் அதாவது மருமக்களும் அழிக்கப்பட்டார்கள், மனைவியும் அழிக்கப்பட்டாள். லோத்தும் அவருடைய 2 குமார்த்திகளும் காக்கப்பட்டார்கள். லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி தேவனாகிய கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய இரக்கவும், அவர் கர்த்தர் இரக்கவும், மன உருக்கவும், நீடிய சாந்தவும், அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த பகுதியிலே அது லோத்தின் மேல், லோத்தின் குடும்பத்தின் மேல் தேவனாகிய கர்த்தர் உருக்கவும், மன இரக்கவும், நீடிய சாந்தவும், நீடிய சாந்தம், அவர் கேட்டபடி அப்படியே உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நீடிய சாந்தமாய் அந்த லோத்தின் குடும்பத்தை அவர் தப்பித்து, லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் அவ்விதமாய் அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய அதாவது நாம் செய்த தவறுகளுக்கு தக்கதான தண்டனை அவர் நமக்கு கொடுத்திருப்பாரானால் நாம் ஒருவரும் கூட நிலைநிற்க முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே மனுஷருடைய அக்கிரமத்தை நீர் கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே என்று சொல்லி பக்தன் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கம் அவ்வளவு அதிகமாக நம்ம மேல் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த இரக்கத்தின் தேவனை தொடர்ந்து நாம் நினைச்ச வேண்டும், ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்காக நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும். அவர் அண்டை நாம் சார்ந்து வாழ வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி காக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் மன இரக்கவும், உருக்கவும், நீடிய சாந்தவும், கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். நம் மேலும் அவருடைய கிருபை அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நாம் இந்நாள் வரையிலும் தேவன் நம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை. ஆகவே அவருடைய இரக்கங்களை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே முழங்கால்களை மடக்கி ஆண்டவரை நோக்கி, தேவனே நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனோ நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தமது மிகுந்த இரக்கத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேவாதி தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவனுடைய இரக்கம் நம்ம மேல பெருகி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஹல்லேலூயா, தேவனுடைய இரக்கம் நம்ம மேல பெருகி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தோல்விகள் வந்தாலோ, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இடுக்கண்கள் வந்தாலோ, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உபத்திரவங்கள் வந்தாலோ, ஒருவேளை நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலோ, ஒருவேளை பலவீனத்தின் மத்தியிலே நாம் காணப்பட்டாலோ, தேவனுடைய இரக்கம் உங்க மேலே அதிகமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி லோத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது அவ்விதமாய் அவர்கள் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ என்று கர்த்தருடைய வார்த்தை
வார்த்தை சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நம்முடைய ஜீவன் தப்ப கண்மலையாய கிறிஸ்துவிடத்திலே நாம் சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் ரெண்டே கண்மலையாய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, கண்மலையாய கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது, நம்முடைய ஜீவன் அவ்விதமாய் தப்பி நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மை தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாள் வரையிலும் தம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி எத்தனையோ அழிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோதோ, எத்தனையோ அழிவுகள் நமக்கு நேராய் வந்தபோது, எத்தனையோ ஆபத்துகள் மரணக்கண்ணிகள் உங்களுக்கு நேராய் வந்தபோது, பரலோகத்தின் தேவன் உங்களை பாதுகாத்து தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே உங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, எவ்வளவு நல்ல தேவன்! நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன்! ஹல்லேலூயா, அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, லோத்து குடும்பத்தின் மேலே, லோத்தின் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் தேவனுடைய இரக்கம், வரும் தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ள, வரும் தண்டனையில நீ சிக்கிக்கொள்ளாதபடி நீ தப்பித்துக் கொள் என்று சொல்லி லோத்துக்கு அவிதமாய் ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, நம்மையும் பார்த்து பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், வருகிற அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனண்டை சேர வேண்டும். அவருடைய பாதத்திலே அனுதினமும் தஞ்சமாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தை பின்னிட்டு நாம் பார்க்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனை சகோதரியே, அருமையான வாலிப பிள்ளைகளை, உலகத்தை நீங்கள் பார்க்க கூடாது. உலகத்தை பின்னிட்டு பாராதிருங்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, அவரே உங்களுக்கு கண்மலையாக இருக்கிறார். அவரே நீங்கள் புகலிடமாக அவர் நமக்கு இருக்கிறார். அவரே நமக்கு கண்மலையும் கோட்டையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, அவரே நம்மை தப்பித்துக் கொள்ளுகிறவர், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய இந்த காரியம் என்னை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி. இல்லை, நீங்கள் காக்கப்படுவீர்கள். பரலோகத்தின் தேவனுடைய இரக்கங்கள் மேல் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் நம்ம மேல அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய், உங்களை கரம் பிடித்து தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிற ராஜா, பரலோக தேவனே உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஆண்டவரை இறக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தவும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. லோத்தின் மேலே, லோத்தின் குடும்பத்தின் மேலே ஆண்டவர் அவர்களை தப்பித்துக் கொள்ளும்படி, ஆண்டவரை பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களை தப்பித்துக் கொள்ளும்படி நீர் அவர்களுக்கு பாராட்டின இரக்கங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. ஹல்லேலூயா, நீர் இரக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாகவும் இந்த உலகம் ஆண்டவர் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகம் அழிவுக்குள்ளே சிக்கும் போது ஆண்டவரே, உம்மால் நாங்கள் காக்கப்படுகிறவர்களாய், உம்மால் நாங்கள் ஆண்டவரை இரக்கம் பெற்றவர்களாய் காணப்படும்படி ஆண்டவரே, கண்மலை ஆகிய கிறிஸ்துவண்டை நாங்கள் அனுதினமும் தஞ்சமாய் ஆண்டவரே ஜீவிக்க எங்கள் ஒவ்வொரு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜபத்திற்கு நீர் பதிலளிக்கிறவராக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டும் இந்த ஆராதனையில் பிரசன்னராயிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கோ அளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய அளவற்ற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அளவற்ற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்கள் மேல பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய அனுக்கிரகம் எங்கள் மேல பெருகட்டும் கர்த்தாவே. சபையின் எல்லா குடும்பங்கள் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் பெருகட்டும். இந்த தேசத்தின் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரே அழிக்கப்படாதபடி காக்கப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் கண்மலையாக இயேசுவண்டை வரட்டும் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.